ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து ஓப்பன் லெட்ஜர். இது வந்து ஒரு பெரிய கம்பெனி. இவங்க வந்து இவங்க வந்து நல்லா கிவ்அவே கொடுப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை, டெய்லி வந்து நீங்கள் கிளைம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வேறு எந்த ஒர்க்குமே இல்லை. ஜஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம் பண்ண வேண்டியதான். ஃபாலோ பண்ணுங்கள், டிஸ்கார்ட் கனெக்ட் பண்ணுங்கள். எனக்கு எரர் வருது, உங்களுக்கு கனெக்ட் பண்ணிச்சுன்னா 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. டெலகிராம் இன்னும் வரல, வந்ததுன்னா நீங்கள் அது மூலிமாவும் ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் டெய்லி நீங்கள் பாயிண்ட் கலெக்ட் பண்ணிகிட்டே வந்தால் எவ்ரி 7 டேஸ்க்கு ஒன்று வந்து 200 பாயிண்ட், 400 பாயிண்ட், 800 பாயிண்ட், 1000 பாயிண்ட்ஸ்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கிளைம் பாயிண்ட்ஸ் 50 வருது இல்லையா, இந்த 42 செகண்ட்ஸ் முடிஞ்சோன்னா நான் கிளைம் பண்ணி காட்டுறேன். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபரல் இருக்குது. ரெஃபரல் லிங்க் இங்கே இருக்கும், இதை காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் கரண்ட்டாக வந்து ஸ்ட்ரிப் அப்படின்றது இந்த 30 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிட்டேன். இப்போ அன்லாக் ஆகிடுச்சி டிகேன்றது. இது அடுத்த லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஷோ டயர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ அன்லாக் பண்ணுறோம், 10 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ், 150 பாயிண்ட்ஸு, இது எல்லாமே லாக்கில் இருக்குது. ஒன்று ஒன்றா வந்து நான் கனெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். டீஜென்ட் ரெக்கார்ட்ஸ் 400, இது ரெஃபரல்ஸ். இதை பற்றி ஆனால் மிஷன் அண்ட் ரிவார்டில் போனீங்கன்னா தெரியும். அதுமாரி நோடு இருக்குது, டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்டென்ஷன் ரன் பண்ணேன். எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்குது, லோடிங்கில் தான் வருது. ஆனால் எந்த இதுவும் வரல. எனக்கு டிஸ்கார்ட்லேயே கனெக்ட் பண்ணி கேட்டு பார்த்தேன், ஒன்றும் வரல. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டுனா கீழே பாருங்கள், டிஸ்கார்ட் இருக்குது. டிஸ்கார்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கார்ட் சேனல் அவங்களுக்கு போயிடும். அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால், ஏதாவது ஒர்க் ஆகலை, ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அதில் கமிட்டி வந்து இது பண்ணுவாங்க. அடுத்தது எங்கேஜ் அண்ட் ஏர்ன்னு ஒன்று இருக்குது. இது பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இவங்களை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டேஷ்போர்டில் பாருங்கள். ஏர்னிங் ஸ்டேட்டஸ், கிளைம், ரிவார்ட் பாயிண்ட்டு, கிளைம்னு கொடுக்குறேன். சில சமயம் எரர் வருது, சில சமயம் வந்து கனெக்ட் ஆகும். கிளைம் ஆகலை, இன்னும் செகண்ட்ஸ் முடியலை. அது பாருங்கள், எனக்கு 50 நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் வந்து அதிகமான காயினோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வாலெட் க்ரியேட் ஆகிடுது. 1K பாயிண்ட்ஸ் கரண்ட் எப்போச்சுக்கு ஏர்னிங்ஸ் டுடே ஏர்னிங்ஸ் 50 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வருது இல்லையா. இதை மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது வரைக்கும் நான் வந்து 1K பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கிளிக் பண்ணி பாருங்கள், 1010 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்டோர் இருக்குது. ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான டவுன்லோடு நோடுன்னு இருக்கும். iOS வரல, க்ரோம் எக்ஸ்டென்ஷன், ஆண்ட்ராய்டு மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி ஏபிகேல இது பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து ப்ரௌசரில் இது பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.